தம்பி எத்தனை பேரும் வரலாம். இப்ப நீ எந்த பக்கம் நிக்க போற? எந்த பக்கம் நிக்க போறாய்? எந்த பக்கம் நிக்க போற? இந்த உறிஞ்சி போத்தல் வச்சிருப்பான் எங்கடா? குடிக்க தண்ணி போத்தல் வச்சிருப்பான் எங்கடா? குடா குடா போத்தல குடா. ஏன்டா வெறும்போத்தலை கொடுக்குற? அதுக்குள்ளே வெறும்போத்தலை கொடுக்குறேன். இன்னும் ரொம்ப காலம் இருக்குடா அந்த அளவுக்கு. நீங்க கர்நாடகால இருந்து வந்திருப்பான். ஏய், மில்கா 1 டிராப்ஸ்ரா. ஏய், முதலாளியை கண்டுபிடி. யாரு யாரு எவனே தெரியாது. யாராவது ஒரு மருத்துவரை கூப்பிடு, ஒரு ஆய்வறிஞரை கூப்பிடு. இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? இது குடிக்கிற திறன்ல இருக்கா கேள். தண்ணீரை போத்தல் அடைச்சிட்ட. பயப்படுவாங்கன்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கல. இது ஒரு விசித்திரமா இருக்கு. இந்த செய்திகளை கேள்விப்படும் போது படுத்து தூங்கும்போதும் கால் மேல கால் போட்டு படுக்க வேண்டியது இருக்கு. அன்பு தம்பி, ஆறுயிர் தம்பி, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்துகிறார். இந்த செய்தியே அருவருக்கத்தக்கது. அப்ப மாடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார், ஆடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்றா போடுவீர்கள்? இல்லை, அங்கே உணவருந்துகிறார் அல்லது மக்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார் என்ற செய்தியை சரி சகிக்கலாம், ஏற்கலாம். ஆதி திராவிட மக்களோடு அமர்ந்து உணவருந்துகிறார் என்றால் இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சிறப்பு செய்தி, இதுக்கு ஒரு விளம்பரம். ஆதி திராவிட மக்களோடு உணவு அருந்துவதால் இவருக்கு ஒரு சிறப்பு தகுதி வருதா? முதல்ல இவர் யாரு? இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், கொசுவை ஒழிப்பது போல ஒழிக்க வேண்டும், அதனால் தான் தம்பி உங்களை ஒழிக்க இவ்வளவு பாடுபடுகிறோம். ஆதி திராவிடர்களோடு உட்கார்ந்து உணவு அருந்துவேன், அதான்டா சனாதனம். எப்படிப்பட்ட இதை படித்து விட்டு உங்களுக்கு கோபமே வரவில்லை என்றால் நீங்கள் திராவிடர்கள். இதை படிக்கும் போது உங்களுக்கு கோபம் வெறி வந்தால் நீங்கள் எங்கள் இனக்கூட்டம் தமிழர்கள். தமிழக முதல்வர் மாண்புமிகு மேன்மை மிகு தலைவர் பெருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், அதிமுக பாரதிய ஜனதா சில உதிரிகளை, சில உதிரி, யாரு உதிரி? நாமெல்லாம் தான் உதிரி. இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள். ஐயா, ஒன்றை கவனியுங்கள், தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்க தான். நாங்கள் உதிரி இல்ல, உறுதி. இதை நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா உதிரியா நீங்க இருக்கிறதுனாலதான் உங்களை மாலையே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள். நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்திலே நிற்கிறோம். எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சான்று, கோயிலை கட்டுவதற்கு பல கற்கள், உதிரி 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 கற்கள். ஆனால் கோயிலிலே, வழிபாட்டிலே, வழிபாட்டு தலத்திலே உள்ளே இருக்கிற கற்ப கிரகம் என்ற கருவறைக்குள் இருக்கிற வழிபாடுகிற சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உறுதியானது. அப்படி உறுதியானதை ஒன்றை எதிர்க்கத்தான் உதிரிகளை திரட்டிக் கொண்டு நீங்கள் வருகிறீர்கள். உண்மையிலேயே நான் சொல்றேன், என் தலைவர் மேன ஆணையா சொல்றேன், நாங்கள் பெரியாரை எதிர்க்கல, விமர்சிக்கல, இழிவா பேசல. பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம். நீங்க 60 ஆண்டுகளா பெரியாரை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே பெரியாரை வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம். ஏன் நீங்க பயப்படுற? நீ பெரியாரை பற்றி பேசினாய், நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன், இவ்வளவுதான். பெரியாரை நாங்கள் இழிவு செய்யவில்லை. இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய், அறிவிப்பால் ஊட்டிய தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதானை நாங்கள் பெரியாரை இழிவு செய்யவில்லை. பெரியார் தான் 60 ஆண்டுகளாக என் மொழியை, என் இனத்தை இழிவு செய்திருக்கிறார். இந்த நீதிமன்றம்
எத்தனையோ விசித்திர வழக்குகளை சந்திச்சிருக்கிறது. அதில் இது ஒரு வித்தியாசமான வழக்கு என்று அந்த காட்சி தொடங்கும். அதுபோல இந்த தமிழ்நாடு எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அதில் இந்த ஈரோடு கிழக்கு ஒரு புது மாதிரியான தேர்தலை சந்திக்கிறது. நீண்ட காலமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்து அரை நூற்றாண்டுகளாக இந்த மண்ணை மக்களை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகள் திமுக, அதிமுக. இப்போது நாம் தமிழர் என்கிற கட்சியை வீழ்த்த திமுக கட்சிக்காரர்கள் இங்கு மட்டுமில்லை, விக்கிரவாண்டி தேர்தலிலும் இதான் நடந்தது. திமுக கட்சிக்காரர்கள் அவருடைய வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் என்றால் அதிமுக வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய். அதே விதி ஈரோட்டு கிழக்கிலும் திமுக கட்சிக்காரர்கள் எப்படியும் திமுகவுக்கு போட்டு விடுவார்கள். அவர்களுக்கு 300 ரூபாய். அதிமுக கட்சிக்காரர்கள் ஒருவேளை சீமானுக்கு போட்டுவிடக் கூடாது, அதனால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டை எங்களுக்கு போடுகிறீர்களோ இல்லையோ, சீமானுக்கும் சீதாலட்சுமிக்கும் போட்டு விடாதீர்கள். இதுவரை இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை. அதே விதிதான் பாரதிய ஜனதாவிற்கும். சீமானுக்கு போட்டு ஒருவேளை அவன் ஜெயித்து விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகிறது? நாங்க இப்பவும் சொல்றேன், இந்த பொது வழியில் பெரியார் வேணும். யாருக்கு? உங்களுக்கு. பெரியார் இல்லாம ஒண்ணுமில்ல உங்களுக்கு, பெரியாரால ஒண்ணுமில்ல எங்களுக்கு. நீங்க பெரியார வச்சுக்கிறீங்க பூஜை அறையில, வரவேற்பு அறையில, வழிபாட்டு அறையில, எங்க வேணாலும் வச்சுக்க. கோயில் கூட கட்டு, குடமுழுக்கு கூட நடத்து, எதை வேணாலும் செய்யி. நீ விரும்பியபடி சமஸ்கிருதத்துல சொல்லு, ஏன்னா தமிழ் சனியன் சொல்லிக்க, தெலுங்குல சொல்லிக்க, கன்னடத்துல சொல்லிக்க, எதனா வேணாலும் மந்திர ஓதி கும்பிட்டுக்க. சாமியும் வேணா வச்சுக்க, ஓ ராமசாமியும் வேணா வச்சுக்க. அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு எனக்கு 1 கோடி சாமி இருக்கு. ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் ஒரு சாமி இருக்கு, குலசாமி. எனக்கு அதுக்கு நீ என்ன யார் என்று என்கிட்ட கேளு. நான் சொல்றேன் நான் தமிழன், நீ எனக்கு சொல்லாத நான் திராவிடன். எனக்கு பேர் நீ வைக்காத. இதான் இங்க இருக்க பிரச்சனை. பெரியார் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பேசி வருகிற திராவிடத்தின் இளைய தலைவர், இளைய சூரியன், ஒரு சிவப்பு ஒரு இது போல ஒரு விரித்த ஒரு துணி மேல ஒரு மேடை மேலே நடந்து வருகிறார். இருபுறமும் பெண்கள், நம் உயிர் தங்கைகள், அக்காக்கள், தாய்மார்கள் நின்று தட்டிலே பூக்களை வைத்துக் கொண்டு அவர் காலிலே போட்டு போட்டு அவரை வரவேற்கிறார்கள். அந்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எதிர்கால திராவிடத்தின் இளைய தலைவர், இளைய சூரியன் நடந்து வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள். இந்த காட்சியை பார்க்கும்போது உனக்கு கோபம் வந்தால் நீ தமிழ் தேசியன், உனக்கு கோபம் வரவில்லை என்றால் நீ திராவிடன். இதாண்டா, இவ்வளவுதான். யார் திராவிடன், யார் தமிழன், இவ்வளவுதான் தம்பி. இலவசம் கொடுத்து என் மக்களின் வாக்கை பறிப்பது, இலவசம் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுவது, ஒரு அடிப்படை தேவை மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, ஒரு மடிக்கணினி, மிதிவண்டி, மாவரைக்கிற எந்திரம், இவையெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு வீட்டிற்கு அடிப்படை தேவை. அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் 60 ஆண்டுகளாக ஆண்டு என் அன்னை தமிழினத்தை இருத்தி வைத்திருப்பது திராவிடம். இலவசத்திற்கு கையேந்தாது தனக்கான தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு தன்மானமிக்க தற்சார்பு வாழ்க்கைக்கு தமிழின மக்களை உயர்த்துவது தமிழ் தேசியம். இதே பேசிக்கலாம் 4 மணி நேரத்துக்கு, அது பேசுவோம். தம்பி இமான் சொன்ன மாதிரி இந்த ஆளுகனடா ஓட்டே கேட்க மாட்டாங்கன்னு கேட்டா மட்டும் போட்ட போறியா? என்ன நான் கேட்டனே. மதிப்புமிக்க உரிமையை 1000-500க்கு விற்கிற முறை இருக்கிற வரை இந்த நாடு மக்களும் வாழ்வதென்பது சாத்தியமே இல்லை.